வாங்க நம்ம தமிழ் இனிது சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொடி நடையா அமெரிக்காவில் வலம் வர போறோம். ஆமாங்க, வாங்க நடக்கலாம், சேர்ந்து நடக்கலாமா? இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட்டர் லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியா. லாஸ் ஏஞ்சலஸ் பெருநகர பகுதியில் இந்த ஏரியா வருது. பாருங்க எவ்வளோ அழகாக வீடுங்கள்லாம் வரிசையாக இருக்குது. இது கலிஃபோர்னியா மாகாணம். அந்த மரம் ஒன்று இருக்குது பாருங்க, அது ஈச்ச மரம் பனைமரம் வகை சார்ந்தது. அது இங்கே முக்காவாசி வீட்டில் இருக்கும். அந்த மரம் வீடெல்லாம் வரிசையாக இருக்குது. இன்றைக்கி நல்ல வெயில், மாலை பொழுது. வீட்டுக்கும் இந்த சைட்வாக் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க, மரம் வச்சுருக்காங்க. இந்த பகுதி குடியிருப்பு பகுதி, கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுக்கான சைன் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே நடக்கலாம். புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த சாலையை கடந்து அந்த பக்கம் போக போகிறோம். கிடக்கலாமா? கிரேட்டர் லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியா அமெரிக்காவோட முக்கிய பெருநகரங்களில் லாஸ் ஏஞ்சலஸ் ஒன்று. கலிஃபோர்னியாவை எடுத்துட்டோம்னா, கலிஃபோர்னியாவோட தட்ப வெப்பம் அமெரிக்காவிலேயே ரொம்ப மாறுபட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த சைன் சொல்லுது, இது ஒரு பைக் லேன் இருக்கு, இந்த சாலையில் மிதி வண்டியில் போகிறவங்களுக்கு பிரத்யேகமாக தனி பாதை இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அந்த சைன் வச்சுருக்கு. நம்ம நடந்துட்டு கலிஃபோர்னியா பற்றி, அமெரிக்கா பற்றியும் பேசிட்டு நடக்கலாம். நம்ம தட்பவெப்பம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க, அந்த சைக்கிள் பாதையை குறிக்கிறதுக்கான சைன் இருக்குது ரோட்டில். மிதி வண்டி மட்டும்தான் அந்த பாதையில் போக முடியும். கார் எக்காரணத்தை முன்னிட்டு அதுக்குள்ளே போகாது. மிதிவண்டியில் போகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான பாதை அது. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாய் வச்சுருக்கவங்களுக்கான சைன். இங்கே நிறைய பேர் நாய் வளர்ப்பாங்க இல்லையா அமெரிக்காவிலலாம். இந்த நாய் வச்சுருக்கவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவாங்க. அவங்க வாக்கிங் போனால் இந்த நாயோட வேஸ்ட் இந்த சைட் வாக்கில் விட்டுட்டு அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இந்த டப்பாவில் இருக்கும். அந்த பேக் எடுத்து அதை சுத்தம் பண்ணி கீழே இருக்க குப்பை தொட்டியில் போட்டுடுவாங்க. அவங்களோட பொறுப்பு உணர்ந்து பொறுப்பாக நடந்துக்கிறதுனால தான் இந்த சைட் வாக், இந்த நடைபாதையெல்லாம் இவ்வளோ சுத்தமாக பராமரிக்க முடியுதுன்னு நான் நினைப்பேன் இதை பார்க்கும்போதெல்லாம். நம்ம கலிஃபோர்னியாவோட தட்பவெப்பம் மற்ற ஸ்டேட்ஸை விட மாறுபட்டது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் போனோம்னா அங்கே அதிக குளிர் இருக்கும். ஆனால் கலிஃபோர்னியாவில் அவ்வளவு குளிர் இருக்காது. இங்கே இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மாறுபட்டிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கும், அதுக்கப்புறம் மலைகள் இருக்கும், மலை சார்ந்த பகுதி, கடல் ஒட்டின கடற்கரை பகுதி இருக்கும், மலைத்தொடர்கள் நிறைய இருக்கும், வறண்ட பாலைவன பகுதிகள் மாதிரியும் இருக்கும். இதுக்கு நடுவே விவசாயத்துக்கான இடமும் இருக்கும். இது என்ன இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த நடைபாதை முடிஞ்சு நம்ம இந்த தெருவோட அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இருக்கு. இங்கே அப்படியே சரிவாக வச்சுருக்காங்க. நடக்கிறவங்க வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கும், இந்த குழந்தைங்கள ஸ்ட்ராலரில் தள்ளிட்டு போகும்போது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி குமிழாக பதிச்சிருப்பாங்க. பாதசாரிகள், ஸ்ட்ராலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீல் சேர் பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்படியே இந்த சரிவில் வேகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிரிப் பதிச்சிருப்பாங்க. இது பாருங்கள், அப்படியே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. இந்த மலை மேலே கள்ளிச்செடி இருக்கும், நிறைய கள்ளிச்செடி இருக்கும். இப்போ கொஞ்சம் கோடை காலங்கிறதுனால எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இந்த காஞ்சி போயிருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் கலிஃபோர்னியாவில் வைல்ட் ஃபயர், காட்டுத்தீ பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்.
இந்த தீயணைப்பு துறை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் நிறைய செய்வாங்க. பாருங்க, அப்படியே சுற்றி மலையாக இருக்குல்ல ரெண்டு பக்கமும். இது ஒரு குடியிருப்பு பகுதி. நல்லா அழகாக பச்சை பசேல்னு பராமரிக்கிறாங்க. மலை அடிவாரத்தில் இருக்கு இந்த குடியிருப்பு பகுதி. அந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ள வீடுங்கள்லாம் இருக்கு போல இருக்கு. இது மாலை பொழுது, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். இந்த மலையெல்லாம் நிறைய இதுக்கு மேலே மரம்லாம் கூட இருக்கும். இங்கே மவுண்டைன் லயன்ஸ் அப்படின்னு சொல்கிற சிங்க வகை அந்த சார்ந்த ஒரு மவுண்டைன் லயன்கிற மிருகம் நிறைய இருக்கும். இங்கே அங்கங்கே அறிவிப்பு பலகையும் இருக்கும். நடக்கிறவங்க பார்த்து நடங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. இது ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி. அப்படியே நடக்கலாம் வாங்க. நிலப்பரப்பு ரொம்ப மாறுபடும். ஒரு இடத்துல மேடாக இருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும், மலை இருக்கும். இதுக்கு நடுவில் விவசாய இடமும் நிறைய இருக்கும். இங்கே ஒரு சைன் இருக்கு பாருங்க. இது குதிரை படம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கலாம், குதிரை ஏற்றம் கற்றுக்கலாம். சில நேரங்களில் இங்கே பார்க்கலாம், நிறைய பேர் குதிரை ஏற்றம் கற்றுப்பாங்க. அது பக்கத்தில் இந்த ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் சேர்ந்து கற்றுப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த பாதையிலேயே, இந்த நடைபாதை மேலேயே குதிரை ஓட்டிட்டு போவாங்க. பார்க்க நல்லா வித்தியாசமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு வீட்டோட பின்பகுதி. நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்கங்க. வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்ம வீடு இந்த காம்பவுண்ட் சுவரோட முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு குப்பையெல்லாம் அள்ளி வெளியில் கொட்டிட மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்க வீட்டு பகுதி, வீட்டை சுற்றி இருக்கிற பகுதியை கூட சுத்தமாக பராமரிப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளவே நம்ம காரில் போனோம்னா 10 to 20 டிகிரி வரை கூட வெப்பம் மாறுபடுறத பார்க்கலாம். கடற்கரை ஒட்டி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். உள்ளே வந்துட்டோம்னா, கலிஃபோர்னியா உள்ளே வந்தோம்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வச்சுருக்காங்க. கலிஃபோர்னியாவில் வாழை மரம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இங்கே சில பகுதிகளில் தொடர்ந்து 2-3 வருஷம் மழை பெய்யலன்னா தண்ணி பஞ்சம் ஏற்படும். தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவிப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். வாட்டர் மீட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்ட்டு வாட்டர் மீட்டர்ஸ் இருக்கும். கலிஃபோர்னியாவோட பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம்னா, இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரிய பங்கு வகிக்குது. கலிஃபோர்னியா பொருளாதாரம், இந்த மாகாணத்தோட பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோட ஒப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க 5வது இடத்துல இருக்கு. கலிஃபோர்னியா மாகாணத்தோட பொருளாதாரம் மட்டுமே மொத்த இந்தியா பொருளாதாரத்தோட அதிகம். அப்படின்னா பார்த்துக்கோங்க கலிஃபோர்னியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அதனால தான் கலிஃபோர்னியாவை ரிச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மிக முக்கிய பெரிய தொழில்கள்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் ஒரு பெரிய தொழில். அமெரிக்காவுக்கு தேவையான காய்கறி பழங்களில் 3/2 பங்கு கலிஃபோர்னியாவில் இருந்தது தான் உற்பத்தியாகி மற்ற மாகாணத்துக்கு போகுது. இங்கே விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. விவசாயம் செய்யறதுக்கான தட்பவெப்பமும் இருக்குது. நிறைய விவசாயங்கிறது ஒரு தொழில், பெரிய தொழில் கலிஃபோர்னியாவில். இங்கே பாருங்கள், ஒரு வீட்டுக்கு முன்னாடி லான் அழகாக பராமரிச்சிருக்காங்க. புல்லெல்லாம் சீராக வெட்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்படியே நடந்துட்டுருக்கோம். நம்ம ஊரோட அங்கே இங்கேன்னு முக்கால்வாசி ஊரை மேலே ஊருக்கு நடந்துட்டுருக்கோம். நடந்தே சுற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பூவெல்லாம் அழகாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் சீசன் சொல்கிற இளவேனில் காலத்தில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வண்ண வண்ண பூக்கள் இருக்கும். இந்த தட்ப வெப்பத்துக்கு இந்த பூக்கள், பூச்செடிகள், மரங்களை பராமரிக்கிறதும் கூட கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். தண்ணி தான் தேவை, மற்றபடி நல்லா வளரும். முக்கிய தொழில் விவசாயம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சினிமா தொழில், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. இது கிரேட்டர் லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியா இல்லையா, அதை சொல்லலைன்னா எப்படி? ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி இங்கே தானே இருக்குது. சினிமா, ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி, டிவி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் இங்கே ஒரு பெரிய தொழில். அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை,
டூரிசம் செக்டர் கலிஃபோர்னியாவில் ரொம்ப பிரபலம். பெரிய பெரிய டெக்னாலஜி செக்டர், பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்கே நிறைய இருக்கு. இங்கே பாருங்க, என்ன தெரியுதுன்னு தெரியுதா? அழகா யார் உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. ஒரு முயல், ஒன்றும் இல்லை, 2 இருக்கு. அப்படியே அமைதியாக இருக்கிறோம். நகருதான்னு பார்க்குறேன், நகரில். ஓடிடுச்சு, துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. இங்கே முயல் அடிக்கடி பார்க்கலாம். கலிஃபோர்னியாவில் விவசாயம் பற்றி சொன்னோம் இல்லையா? அதில் காய்கறி, நிறைய காய்கறி இங்கேருந்து தான் போகுது அமெரிக்காவில். அப்புறம் திராட்சை, கலிஃபோர்னியா கிரேப்ஸ் ரொம்ப பிரபலம். கலிஃபோர்னியா திராட்சைக்கு அப்புறம் ஆரஞ்சஸ். கலிஃபோர்னியா தான் சிட்ரஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. எலுமிச்சை, இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அந்த வகையான பழங்கள் இங்கே தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் கலிஃபோர்னியா பற்றி அப்படின்னா, தனிநபர் வருமானம் இங்கே அதிகம். அதே மாதிரி தனிநபர் வரி, அவங்களோட வரி இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே ரொம்ப அதிகமாக கட்டணும். கல்வியை பற்றி பார்த்தோம்னா, யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் கலிஃபோர்னியா 10 இடங்கள்ல இருக்கு. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ஒரு அரசு பல்கலைக்கழகம். 10 இடத்துல அதனோட கேம்பஸ் இருக்கு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி குப்பையெல்லாம் பிரித்து வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. மக்கும் குப்பை, மக்கா குப்பை, கழிவு அப்படின்னு 3ஆ பிரித்து அடுக்கி வச்சுருக்காங்க. பெரிய குப்பை வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாருங்க, இது மலையை ஒட்டி இருக்கிற ஊர் தானே, மலை மேலே தான் இருக்குது, சுற்றி சுற்றி மலை தான் இருக்குது. அதனால் இங்கே தெருவுலலாம் நடந்தோம்னா நிறைய தெரு டெட் எண்டாக இருக்கும். முட்டு சந்து மாதிரி அங்கே போய் முடிஞ்சிடும். அப்படி சுற்றி வர முடியாது, திரும்ப வந்த வழியே தான் வரணும். அதுக்கான சைன் இங்கே உள்ளே நுழையும் போதே வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து செய்யணும். ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கும் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டாப் சைன் எல்லாம் இருக்கும். நடக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நம்மளும் நடந்து நிறைய இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. பார்க்க நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஊரில். இப்படி பாருங்க, இப்போ அப்படியே மலை மேலே இருக்கிற ஊரோட வியூ நமக்கு தெரியுது. இதை ஒட்டி ஹைக்கிங் போகிறதுக்கான ட்ரெயில் இருக்கும். நிறைய பேர் ஹைக்கிங் போவாங்க. ஹாலிடேஸ், விடுமுறை நாட்களில் நிறைய ஹைக்கிங் போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நடந்து நடந்து ஊரோட நிறைய பகுதிகள் சுற்றி பார்த்துறேன். மறக்காமல் நம்மளோட தமிழ் இனிது சேனலுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது காமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.